400வது எபிசோட்ல பேரலாம் போன எபிசோட் பார்த்தா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவங்க எல்லாருமே வேற இடத்த நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுல அப்படி கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா பீட்டர் மனை தான் காட்டுறாங்க. பீட்டர் மணி யாருன்னா அவன் தான் அந்த மெர்மைடை பிடிச்சி கொடுத்தவன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பீட்டர் மனை விட்டு நொறுக்கு எரிஞ்சிட்டாங்க யாரோ ஒருத்தங்க. யாரை அடிச்சுட்டு போனானே ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா டூயல தான் காட்டுறாங்க. ஒன்னு டூயல சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான மூஞ்சி இருக்கும் நினைச்சு கூட பக்கம் சொல்லிட்டு அவனுக்காலே பேசுறானுங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி டீமை காப்பாத்தி அவங்க வந்து விட்டுட்டு ஒரு இடத்துல எப்பனாலும் எங்களை கூப்பிடுங்கடா, நீங்க ஃபிஷ்மேன் எனக்கு சேஃபா போற வரைக்கும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் டூயல். கண்ணு மட்டும் அடிக்காத வேற எதுனாலும் பண்ணுன்னு சொல்றான் சாஞ்சி. மிஸ் மெர்மைட் இந்தாங்க உங்க குழுதான் சொல்றாங்க. இது ஏன் குழுதாச்சுன்னு சொல்லிட்டு கேமி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா அந்த முட்டாள் பீட்டர் மணி தான் இதை வச்சிருந்தான். அவன் இருந்து இது வேங்கன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா டூயல் தான் இறங்கி நொறுக்கி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனை 5 நிமிஷம் வந்தாலும் வேற ரோல் பண்ணிட்டானுங்க. சாஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் 13ஆம் நம்பர் மரத்தை நோக்கி போறாங்க. அது வேற எந்த இடமே இல்ல. ஷேக்கியோட பாருக்கு தான் திரும்பி வந்திருக்கானுங்க. ஷேக்கி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு கதவை தட்டி நின்றுட்டு இருக்காரு. ஏய் ரே நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளும் வாரா. நான் உன்னை எதிர்பார்த்ததோட மத்தவங்க தான் உன்னை எதிர்பார்க்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்ட பெட் இருக்கா இங்க ஆல்ரெடி வந்து ஹாச்சிக்கு ஏகப்பட்ட அடிபட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹாச்சிக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. ஓல்டு கை நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்களே அது என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்க ஆரம்பிக்கான். அவரும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா எல்லா விஷயம் அவர் சொல்றாரு. என்னது நீங்க கோல்ட் ரோஜரோட க்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக் ஆகுறான். ஆமா ஒரு காலகட்டத்தில் அவங்க கூட தான் இருந்து சொல்றான். நான் தான் வைஸ் கேப்டன் சில்வர் ரேலின்னு சொல்றாரு அவரு. வைஸ் கேப்டனான்னு சொல்லிட்டு செதறிட்டானுங்க அங்க இருக்க எல்லாருமே. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு லூஃபி ஏர்ல பறந்து போய்கிட்டே இருக்கான். ஹாச்சி இதை பத்திலே உங்களுக்கு நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஷேக்கி கட்டிக்கிட்டு இருக்கா. நாங்க வந்து ஷிப்பை கோட் பண்ண தான் வந்து வேற எதுக்கும் வரணும்னு சொல்றான் ஹாச்சி. இவரை நான் பார்த்ததுதான் இல்ல, ஆனா இவரோட பேர்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும். இவரோட பேரு ஏகப்பட்ட புக்ல போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் செதறதானுங்க. லெஜெண்ட் கூடயாட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ப்ரூக்கோ சொல்றான் அடே கோல்ட் ரோஜரா இந்த மாதிரி பேரை நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்த சமயத்துல அவன் ஒரு பொடியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ப்ரூக்கு. இவ்வளவு பெரிய ஆளை இந்த ஆக்டோபஸ் தலைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜோரோ ஹாச்சி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹாச்சி தாண்டா இந்த கடல்ல இருந்து காப்பாத்தி கூட்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவன் குழந்தை அந்த சமயத்துல. ஆனா இருந்தாலும் இவரோட வாழ்க்கையை அவன் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா ஷேக்கி. ஹாச்சி நான் க்ளோஸா தான் இருந்தோம். அவன் சன் பைரட்ல சேர்ந்தவரன்னு சொல்றாரு ரேலி. ஆர்லாங்க பத்தி தானே பேசுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோல்ட் ரோஜர் தலை வந்து எடுக்கப்பட்டாங்க. ஆனா இன்னும் வைஸ் கேப்டன் வந்து எதுவுமே தொடலனா சந்தேகக்குரியமா தான் இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. இந்த நேவி வந்து மொத்த குருவெல்லாம் வந்து லாக் பண்ணலையா என்னதான் நடந்துச்சு ஒன்னும் புரியலன்னு சொல்றான் சாஞ்சி. ஒன்னு எல்லாரும் அந்த கதையை கேட்கறதுக்காண்டி அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. மெரேன் ஒன்னு ரோஜரை ஒன்னு கேட்ச் பண்ணல. அது உங்களுக்கு ஒன்னு தெளிவா தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்களோட கேப்டன் தான்டா ஸ்ட்ரெயிட்டா நேவிட்ட போய் மாட்டினாருன்னு சொல்றான். சொன்ன ஒன்னு ஷாக் ஆயிட்டானுங்க. அந்த மெரேன் வந்து அவனுக்கு பவரை கட்டுறதுக்காண்டி அவனுங்களே பிடிச்ச மாதிரி சொல்லிட்டானுங்க. ஆனா அதுல உண்மையை நடக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. கிங் ஆஃப் த பைரட் இதெல்லாம் அவரே பண்ணிக்கிட்டாரா ஏன் இதை பண்ணாரு சொல்லி நாமி கேட்கிறா. ஏன்னா எங்க ஜேர்னியோட கடைசி கட்டத்தை வந்து நாங்க பார்த்துட்டோம். அதனால அப்படி பண்ணாருன்னு சொல்றாரு ரேலி. ரோஜர் மாட்டுறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரோஜருக்கு ஆல்ரெடி ஒரு நோய் வந்துருந்துச்சு. அது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு அவரு. ரோஜர் என்னதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த இல்னஸ்ல இருந்து அவனால தப்பிக்கவே முடியல. அந்த டிசீஸ் நாளுக்கு நாளுக்கு போகவே இல்லை. அவனுக்கு ஏகப்பட்ட ஸ்கில்ல குறைச்சிக்கிட்டே வந்துச்சு. அவன் நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனோட கடைசி காலம் ரொம்ப சிரமமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ட்வின் கேப்டன் அதான் குரோக்கஸை வந்து நாங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம். அவன் ஒரு லைட் ஹவுஸ் மேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வேற யாருமே இல்ல லபுன் கூட ஒருத்தர் இருந்தாருல அவரை பத்தி தான் பேசுறாங்க அவங்க. அவர் எங்க கூட இருந்தனால 3 வருஷம் அவன் சாவுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் அவனோட கனவை நிறைவேற்றி கொண்டு போய்கிட்டு இருந்தான்னு சொல்றாரு அவரு. இந்த கிராண்ட்லே கான்கோர் பண்ணாண்டா எங்க ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. குரோக்கஸான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ப்ரூக்கோ ஷாக் ஆகுறான். பழைய கனவுல ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இது அந்த ஓல்டு மனு தானே 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆளு. டே அவரான்னு சொல்லிட்டு உசப் ஷாக் ஆகுறான். டே இவர் ரோஜர் குருல ஒரு ஆளான்னு சொல்லிட்டு மிரண்டான் உசப். கொஞ்ச நாளைக்கு அவர் ஷிப் டாக்டரா இருந்தான்னு சொன்னாரு. ஆனா அவர் ரோஜர் குருல இருப்பான்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்றான் நாமி. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. ப்ரூக்கஸ் எங்க குருவுல சேர மாட்டான் தான் சொன்னான். ஏன்னா ஏதோ ஒரு குருவை தேடிக்கிட்டு தான் சொல்றாரு ரேலி. டே ப்ரூக் இவங்க உன்னோட குருவை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். டே நீ எனக்கு கண்டிதான் வெயிட் பண்ணியான்னு சொல்லிட்டு ப்ரூக்கெல்லாம் ஆள ஆரம்பிச்சிட்டான். அவன் எங்க கூட 3 வருஷம் தான்டா இருந்தான். ஆனா ரொம்ப நாள் இருந்த மாதிரி ஒரு இதை நினைவை கொண்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. அதெல்லாம் பழைய காலகட்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி என்னதான் நடந்துச்சு அவர் கடலை ஆண்டாரா அப்படின்னு சொல்லி சாஞ்சி கட்டுக்கிட்டு இருக்கான். டே ஒரு சமயம் வந்துடா ஒரு காலகட்டத்தில் வந்து ரோஜரை வந்து கிங் ஆஃப் த பைரட்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு யாருமே கிங்னு சொன்னதே கிடையாது சொல்றாரு ரேலி. டேய் சாக போறவனுக்கு என்னைக்குமே பட்டம் ஒன்னும் பெருசு கிடையாடான்னு சொல்லிட்டு ஒரு பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்காரு ரேலி. ஆனா ரோஜர் நல்ல சந்தோஷமா வாழ்ந்தான்டா அந்த கடைசி சமயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. அவன் அந்த கடல்ல வாழுத வரைக்கும் அவன் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணான்டா. பேட்டிலா இருக்கட்டும் செலிப்ரேஷனா இருக்கட்டும் ஒரு ஃபியூச்சர் நோக்கி அவன் என்ஜாய் பண்ணி போய்கிட்டே இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்க ஒன்னும் அவரை விட்டு தப்பிச்சு ஒன்னும் போலடா. எங்களோட கேப்டன் ஆர்டர் பேச்ச கட்டு தான் நாங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போனோம்னு சொல்லி
சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஓப்பனா சொல்ல போனா அப்ப யார் யார் எங்க இருக்காங்கன்னு எதுவுமே இப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றாரு ரேலி. ராஜர் பேச்ச கிட்ட நாங்க எல்லாருமே தனித்தனியா போனதுக்கு அப்புறம் ராஜர் வேணுக்குனே அவனா போய் போலீஸ்ட்டு போய் அரெஸ்ட் ஆனான்டா, அதான் நேவிட்ட மாட்டினான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லாக்டவுன்ல அவனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னு சொன்னாங்க. ஈஸ்ட் ப்ளூல எங்க பிறந்தானோ அங்க வச்சு அவனை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நான் ஏகப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டேன். அந்த சமயத்துல இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல உள்ள பெரிய பெரிய ஆளுகள்லாம் யங் சமயத்துல அங்க வந்து நின்னு பார்த்தாங்களாம், அது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு ரேலி. அந்த சமயத்துல மொத்த உலகமே பைரட் கிங்கோட எக்ஸிகியூஷனை பத்தி தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்றான். ஆனா நான் அந்த இடத்துல அதை அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவரு. ஆனா அவனோட கடைசி வார்த்தையை நான் இதை கேள்விப்பட்டேன்டா, அது என் காதல கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்ப கோல்ட் ரோஜர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ரேலியை விட்டு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிருந்திருக்காரு. பார்ட்னர் நான் ஒண்ணு சாக போறதுலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருக்காரு. அந்த விஷயத்தை தான் இவர் இப்ப யோசிச்சு பார்த்துருக்காரு. மொத்த உலகமும் இந்த நேவியும் சேர்ந்து அவனோட ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி தாண்டா பயந்து இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட சாவு வந்து ஒரு கிரேட் பைரட் யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அப்ப அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனான்னு சொல்றாங்க. டே என்னோட ட்ரெஷர் வேணா யாருனாலும் எடுத்துக்கோங்கடா, இந்த ஒன் பீஸை நீங்க கண்டுபிடிச்சுவோங்கன்னு சொல்லிட்டு அவர் கத்தி இருந்திருப்பாரு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை இந்த உலகத்தையே ஆட்டி வச்சுச்சுடா, எல்லாரோட நெருப்பையும் வெளியே கொண்டு வர வச்சுச்சு, எல்லாரும் அதை தேடி போக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அன்னைக்கு சிரிச்ச மாதிரி நான் என்னைக்குமே சிரிச்சதே கிடையாது சொல்றான் அவன். அது மாதிரி அழுததும் கிடையாது, நான் குடிச்சதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க கேப்டன் மாதிரி ஒரு கேப்டன் கிடையாதுடா, அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாமி மிரண்டு, ஆனா வேற வேற கதையை தான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் ஒரிஜினல் கதை எனக்கு தெரியுதுன்னு சொல்றான். ஆனா ராஜர் வந்து வேணுக்குனே தான் கிரேட் பைரட் யாராவது ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. அவன் எதுக்கு ஆரம்பிச்சு வச்சான்னு தெரியல, ஆனா ராஜர் இப்ப இறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா இப்போ உள்ள ஏராக்காரங்க அவங்க ஒரு ஜெனரேஷன் வாழ்க்கையை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராஜர் அன்னைக்கு பேசுனது ஏகப்பட்ட பேர் அந்த ஸ்பிரிட்டை எடுத்துட்டு இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு தாண்டா இருக்காங்கன்னு சொல்றான். அதுல உன்னோட ஃப்ரெண்டு சேங்ஸும் இருக்கான்னு சொல்றான். சேங்ஸ் உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஈஸ்ட் ப்ளூல பைரட் பக்கியை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கின்னு டென்ஷன் ஆகுறானுங்க. ஆமாடா, சேங்ஸும் பக்கியும் எங்க கப்பல்ல ஒரு அப்ரண்டிஸா தாண்டா இருந்தானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனது பைரட் கிங் ஷிப்ல வந்து சேங்ஸ் இருந்தானு சொல்லிட்டு மிரண்டுட்டான். அவன் இது வரைக்கும் உங்கள்ட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு ரேலி. நான் இந்த ஆர்பலாவுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுடா. ஆனா ஒரு முகிவர தொப்பியை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்காண்டி கையை இழந்த அந்த தொப்பியும் கொடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டான் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப உன்னை பத்தி தான்டா பேசலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் அப்படி என்ன சொல்லிட்டு போயிருப்பான்னா, நம்ம கேப்டன் ராஜர் என்ன சொன்னாரோ அதே தான் அந்த பொடி பையனும் சொன்னான்னு சொல்லியிருக்கான் அவன். அதனால தான்டா மங்கி டி லூஃபி உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு ரேலி சொல்லியிருப்பாரு. சேங்ஸ் பேர சொன்னோன்னே நம்மளுக்கு அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சேங்ஸான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான் லூஃபி. ஆனா உன்னை பத்தி ஏகப்பட்ட விஷயம் சொன்னான். ஆனா நான் நல்ல மூடுல இல்ல, நான் நிறைய ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தேன், நிறைய விஷயம் எனக்கு மறந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நியூ வேர்ல்டு உன்னக்காண்டி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றான் அவன். அப்ப அவரு என்னை பார்க்க வெயிட் பண்றானா சேங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம பிசினஸ்க்குள்ள வரலாமா, உங்களுக்கு ஷிப் தானே கோட் பண்ணி தரணும், நான் பண்ணி தரேன்னு சொல்றாரு அவரு. எவ்வளவு காஸ்ட் வரும் அதை சொல்லுங்கன்னு சொல்லி காட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நீங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட எல்லாம் காசு வாங்க மாட்டேன்னு சொல்றாரு அவரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது எங்களுக்கு போதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசை நம்ம சேவ் பண்ணியாச்சு, இது போதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே பார்த்தா ரோபின் பழச பத்தி யோசிக்கிறா, அவ ஊரை பத்தி யோசிச்சு பாக்குறா. ஒஹராவை பத்தி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு சடனா கோவத்துல எந்திக்கிறாவா. ரேலி உங்கள்ட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காவா. வில் ஆஃப் டீனா என்னது, டீயோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸ்கை ஐஸ்லாண்ட்ல ஒரு போனி கிளிப் பார்த்தேன், அதுல ரோஜரோட பேர் எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த லாங்குவேஜ் நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க அதை எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், இந்த இடத்துல இருந்து உங்களை நான் கைட் பண்றேன், எழுத்தோட கடைசி வரைக்கும் நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த போனி கிளிப் மொழியிலேயே எழுதிட்டு போயிருந்திருப்பான். பைரட் கோல்ட் டி ரோஜர்னு எழுதிட்டு போயிருப்பான். நம்மாலு 900 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா எங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. சொன்னோன்னே மிரண்டுட்டா. இங்க இருக்க இந்த உலகத்துல இருக்க மிஸ்ஸிங் ஹிஸ்டரியை மட்டுமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொன்னோன்னே ரோபின் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. நான் ஓப்பனா சொல்றேன், இது நான் இப்ப உங்கள்ட்ட சொல்ல முடியாது, இது உங்களோட ஜெர்னி, இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. நாங்களும் ஒஹராவும் ஏகப்பட்ட ஹிஸ்டரியை நாங்க முன்னக்கூட்டியே பார்த்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் உனக்கு இந்த பதில சொல்லிட்டோம்னா உனக்கு ஒரு பதில் தான் கிடைக்கும். ஆனா உன் பார்வையிலிருந்து நீ இதை நீ கண்டுபிடிச்சினா உனக்கு வெவ்வேறு பதில்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் வாசல்ல இருந்து இந்த கதையை கேட்க விரும்புறேன்னு சொல்றாரு அவரு. ஆனா உனக்கு இப்ப சொல்லணும்னா சொல்லு, உனக்கு எல்லா கதையும் நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சடனா லூஃபியை பத்தியும் குரூவை பத்தி யோசிச்சு பாக்குறா. ஒன்னும் வேண்டாம், இது என்னோட ஜெர்னி, நானே கண்டுபிடிச்சுக்கிட்டுன்னு சொல்ற ஒரு பக்கம் ரோபின். உன்னோட சொந்த ஊர் ஒஹராக்கு என்ன நினைச்சு எனக்கு தெரியும், அதுக்காண்டி நீ மன்னிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ராஜரால கூட அந்த எழுத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியல, அது உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்க ஒரு பைரட்ஸ் தான், நாங்க ஒன்னும் படிச்ச ஸ்காலர்ஸ் கிடையாது, நாங்க ஜீனியஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. ஆனா அந்த உலகத்தோட வாய்ஸ் அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. என்ன ரோபின் இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கைவிடுதா, இப்பெல்லாம் பண்ணாத, இதான் நம்மளுக்கு சான்ஸ், இதை நம்ம கேட்டே தருவோம்னு சொல்லிட்டு சரி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஒன் பீஸ் வந்து அது உண்மையில இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காம. டேய் உசப்புன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கத்துறான் லூஃபி. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிரண்டுட்டான். டேய்
அந்த ட்ரெஷர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுடா. ஆனா இது என்னோட பயணடா, இதை நான் தாண்டா தேடி போவேன். அது இருக்கு இல்ல அது ஏன் கண்ணால் நான் பார்த்து முடிவெடுத்துக்கிட்டு தான் சொல்றான். என்னோட அட்வென்ச்சர் இன்னைக்கு போரிங் இருக்க கூட சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிடா, நான் தெரியாம கேட்டேன், வாய் உளறி கேட்டேன், இதை விட்டுக்கோன்னு சொல்றான் உசப். இந்த விஷயத்துல எங்கள்கிட்ட சொல்லாதீங்க, ஒன் பீஸ் நாங்களே கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான் உசப். உன்னால இதை கண்டுபிடிச்சு இந்த கடலையை ஆள முடியும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நான் எதுக்கு எதையும் ஆள போறேன், நான் எதையும் ஆளெல்லாம் போக போறது இல்ல. நான் கிங் ஆஃப் த பைரட் ஆகுதே இந்த கடல்ல ஃப்ரீயா நான் சுத்துறதுக்காண்டி நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்றான். சொன்ன அடுத்து ரோஜர் தான் ஆபத்துக்கு வருது. அடே இதான் விஷயம்னு சொல்லி கேட்கறான். மங்கிச்சான் அவரோட பேரடான்னு சொல்றா ஷாக்கி. தேடா உங்க ஷிப்பு 41 இடத்துல தானடா இருக்கு, நாங்க கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்பனாலும் அட்மிரல் இந்த இடத்துக்கு வரலாம்டா, நீங்க பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்றாரு அவரு. சரி அப்ப நம்ம அதுக்குள்ள போய் ஷாப்பிங் நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு நாம எந்திக்கிறா. அட்மிரல்லாம் வரானுங்க, வாய முடிட்டுன்னு சொல்றான் ஒரு பக்கம் உசப். ஆமா நம்ம தனித்தனியா போக கூடாது, நம்ம நேவிக்கு டார்கெட் ஆயிருவோம், அதனால நம்ம ஒளிஞ்சுதான் இருக்கணும்னு சொல்றான் பிராங்கி. டாக்கி உன்ட்ட எது கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்ட்ட இருக்குன்னு சொல்றாவா. என்னன்னு பார்த்தா வீவர் கார்டு இருக்கு. அடே இது வீவர் கார்டு தானே, இது எங்களுக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. டே நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஏகப்பட்ட டைம் எடுக்கும், அது கண்டிப்பா 3 நாளாச்சும் ஆகும். ஆனா நான் 41ஆம் மரத்துல இருந்து நான் எங்கனாலும் கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது 3 நாள் ஆகுமான்னு சொல்லி லூஃபி முழிக்கிறான். ஆமாடா உங்க கப்பல் சீக்கிரம் போகணும்னா இந்த மாதிரி தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க நம்ம 3 நாள் ஒளிஞ்சு வாழணுமாடா, அப்ப நம்ம பார்த்து தான் இருக்கணும்னு சொல்றாங்க. என்னோட வீவர் கார்டு உங்களுக்கு தண்டு போறேன், நீங்க எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்ல, 3 நாள் கழிச்சு எல்லாரும் அந்த வீவர் கார்டு இருக்க திசையை நோக்கி வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு கோட் பண்ண கப்பல் இருக்குண்டா, நீங்க எல்லாத்துக்கும் தயாராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேறடா அப்பனா ஃபிஷ்மேன் டைலுக்கு தயாராகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. 3 நாள் மட்டும் நேவிட்டு இருந்து ஒளிஞ்சிருங்க, உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்றாங்க. ஃபிஷ்மேன் நாங்க காட்டுறோம்னு சொல்றாங்க ஹாச்சி. சரி 3 நாள் கழிச்சு நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு இடத்த நோக்கி போறாங்க. எல்லாருமே இந்த வீவர் கார்டை வச்சிருக்காங்க. 3 நாளான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. இங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள நேவி அட்மிரல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. சடனா ஒரு கேனல் பால் பறந்து வருது. அதுல எவனோ பாஞ்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். வந்து நிக்கிறோம் வேற யாரு இல்ல, அதான் கிசரு. கிசரு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட முடியாது அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.